ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போன ரெசிபி ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான பாயசம் செய்யலாம். வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு பாயசம் செய்யலாம். இப்போ 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1/4 நிமிஷம் பருப்பு நல்லா வறுப்படட்டும். பாருங்கள், பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 100 கிராம் வெல்லத்தை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், வெள்ளைப்பாக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த பாக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ துருவி வச்ச தேங்காய், 2 ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கட்டியான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அது எங்கே இருக்கட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்ச வெல்லம், நல்லா வடிகட்டிய வெல்லம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கடைசி 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்திக்கோங்க. முந்திரி இல்லைன்னா திராட்சை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வயிற்றுக்கு இதமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.